ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதன் அடிப்படையில் என்னென்ன பலன்களை 12 ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது மகரம் ராசி. நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். பொதுவாக இந்த சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாதமே கணக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று அமர போகிறாரு. ஸோ சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த ஒரு நிலையில் இந்த டைமை சிம்ம மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தருணத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான தினங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யார் ஒருவராலும் யூகிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான். இந்த ஜோதிடம் சிறப்பாக செயல்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரகங்கள் தாங்க. நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஒவ்வொரு மாதத்திற்கான பலன்களுமே தீர்மானிக்கப்படுது. அந்த வகையில் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த 4 கிரகங்களும் எந்த இடத்துல இட அமர்வுகளானது செய்திருக்காங்களோ அதை பொறுத்து தான் பலன்களும் கிடைக்கும். அந்த வகையில் என்னென்ன இடங்களில் என்ன கிரகங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதாவது கோல்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2வது இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவான் சேர்ந்திருக்கிறாங்க. எப்போவுமே செவ்வாயும் குருவும் சேரும் பொழுது அந்த இடம் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதைத் தொடர்ந்து கடகராசியில் புதன் பகவானுடைய பயிற்சியும், கன்னியில் கேது பகவானுடைய பயிற்சி, சிம்மத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய பயிற்சி, கும்பராசியில் சனியினுடைய வக்ர பயிற்சி, மீனத்தில் ராகு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு கிரகங்கள் எல்லாமே அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரகங்களுடைய அமர்வுகளை வைத்து தான் இந்த டைமில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மேலும் 19ஆம் தேதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அபூர்வமான பௌர்ணமியானது வந்திருக்கக்கூடிய நாள். இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் இறை வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பௌர்ணமியை அடுத்து அற்புதமான வாஸ்து நாளானது வந்திருக்கு. அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு. இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய வாஸ்து நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா நிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தியாகும். அதனால் இந்த ஒரு நாளையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அரிதாக கிடைக்கக்கூடிய நாட்களில் இதுவும் ஒன்று. மேலும் புண்ணியங்கள் அதிக அளவு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு டைமில், அதாவது 19ஆம் தேதிக்கு பிறகு கோகுலாஷ்டமி வந்திருக்குங்க 26ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ இது உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இதை தொடர்ந்து என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மகரம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். மகரம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில், அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது இருக்குதுங்க. ஸோ அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நேரங்களில் பெரிய அளவில் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்தணும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கவனமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு செயல்பாடுகளை செய்வதாக இருந்தாலுமே மகரம் ராசி என்பர்கள் நீங்கள் இந்த நேரத்தில் பொறுமையாக செயல்பட வேண்டும். ஏன்னா சூரியனுடைய சஞ்சாரம் நிகழ்ந்திருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. ஏன்னா மாத கிரகங்களில் ரொம்பவே வலுப்பெற்று இருக்கக்கூடியவர்னா அது சூரியன் தான். இந்த சூரியனுடைய நிலைகளை வைத்து தான் பெரும்பாலும் உங்களுக்கு பலன்கள் இந்த டைமில் கிடைக்கும். அதனால் சூரியனுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது. அதனால் 19ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. மகரம் ராசியை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் எதிர்மறையான தாக்கங்கள் தாங்க அதிக அளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எதிர்மறையான தாக்கங்கள் அதிக அளவு ஏற்படுறதுனால உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியமானதும் கூட. சொல்லப்போனால் இந்த நேரத்தில் பல்வேறு விதமான பாதிப்புகளானது உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பல மணி நேரம் சிந்தித்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும், ஏதாவது ஒரு ஆலோசனைகள் தேவைப்படுது. இது போல் என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துப்பீங்க.
அப்படி சிந்தித்தாலுமே கூட அந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. மனதளவிலேயே நீங்கள் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நபராக தான் இந்த டைமில் வந்து இருக்க போகிறீங்க. மனதளவிலேயே உங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி நீங்கள் உடல் ரீதியாக மட்டும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும்? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். இதனால் நீங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். சாதகமற்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நல்லபடியாக வந்து கவனித்துக்கோங்க. ஏன்னா உங்களை விட உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அதிக அளவு கவனம் எடுத்துக்கக்கூடியவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே நம்மளால் வந்து சமாளிக்க முடியும். இந்த ஒரு நிலையில் மகரம் ராசி நேயர்கள் 19ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கவனத்தோடு வந்து இருக்கணும். மேலும் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களில் நீங்கள் அக்கறையோடு வந்து செயல்படுவீங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை மட்டும் இந்த மாத்திரை வந்து செய்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களையோ வேலைகளையோ வந்து தலையிடுவதை வந்து முற்றிலுமாக வந்து தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. மேலும் இந்த நேரத்தில் அரசு வேலை தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட நல்லபடியாக சிந்தித்து நிதானமாக செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த டைம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளில் தான் நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. மொத்தத்தில் மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து கவனமாக இருக்கக்கூடிய வகையில் தான் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாட்களையும் நீங்கள் நல்லபடியாக வந்து கடந்து வரணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். மேலும் மகரம் ராசியை சேர்ந்த நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய தாக்கம் தான் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் என்ன நிலைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறத நல்லபடியாக வந்து சிந்தித்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா ஆரோக்கியம் பாதிப்படைகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது. சொல்லப்போனால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு சில எதிர்மறையான நிகழ்வுகள் கூட ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதிர்மறையான நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்களோ அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு விளைவுகள் தான் வந்து இருக்கும். அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனம் வந்து செலுத்தணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் முழு கவனத்தையும் வந்து செலுத்தணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திட்டமிடுறதல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணாமல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்க முடியவே முடியாது. கண்டிப்பாக மகரம் ராசி அன்பர்கள் எப்பேற்பட்ட வேலை செய்தாலுமே கூட நல்ல ஒரு திட்டமிடலோடு இருந்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய இழப்புகளை வந்து கண்டிப்பாக சரி செய்ய முடியும். பணியிடத்தை பொறுத்த வரைக்குமே மகரம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக எதிரிகளினுடைய சதியானது அதிகமாக இருக்கும். எதையாவது ஒரு வகையில் அவங்களுடைய சதித்திட்டத்திற்கு நீங்கள் ஆளாகலாம். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுடைய கவனத்தை வந்து சிதற விடாதீங்க. யார் எதிரி யார் நண்பன் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பழகணும். தேவையில்லாத விஷயங்களையோ உங்களுடைய ரகசியங்களையோ மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கும் பொழுது அதனால் கூட உங்களுக்கு பாதிப்புகளானது ஏற்படலாம். மொத்தத்தில் இந்த மாதம் எல்லா வகையான விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். மூதாதையர் சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நிறைய சர்ச்சைகளானது ஏற்படும். இந்த சர்ச்சைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய மதிப்பு மரியாதை போன்றவை எல்லாமே வந்து அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதையே அதிகரிக்கணும் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் தான் அடிப்படை காரணமாக இருக்க போகுது. ஸோ மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கணும். மற்றவர்கள் உங்களை பார்த்து மதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் செயல்படணும். இல்லைனா யாருமே வந்து உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கிரக சூழ்நிலைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு அக்கறையானது உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மேலும் மகரம் ராசி நேயர்களாகிய உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால சூரிய பகவானால் நிறைய எதிர்மறையான விளைவுகளை தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் இவருடைய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் விலகி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவின் மூலமாக மகரம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களையானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.